ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் ரொம்ப நம்ம கட் பண்ணி போடுறதுனால வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை சுருக்கி கொடுக்குறேன். வாங்க இப்போ இந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இது போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப அழகான டிசைன்ஸ். போன வீடியோவில் அந்த எல்லோவோடு நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம ஆரஞ்சும் அதே மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரெட் கலரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெட் கலரில் ஜாயின் பண்ணி சேம் பேட்டர்ன் இப்போ ஆரஞ்சு இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுலேயே குட்டி குட்டியாக ஒரு 3 செயின் போட்டுட்டு அந்த ப்ரௌன் கலர் நூலில் நம்ம ஒரு 4 நாட் நம்ம எடுத்து சும்மா உள்ளே விட்டு வாங்கிட்டு டிசைனை அப்படியே திருப்பிட்டு அதே பின்னால் தான் உங்களுக்கு வரும். நாலு டைம் இப்படி உள்ளே விட்டு வாங்கி ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பின்னல், சென்டரில் ஒரு 2 பின்னல், அப்புறமா எண்டில் ஒரு 2 பின்னல், அது மாதிரி போட்டு இந்த ரெட் கலரையும் முடிச்சுக்கலாம். எல்லாம் சேம் பேட்டர்னுங்கிறதுனால நான் அப்படியே சொல்லிடுறேன். ப்ரௌனு அதுக்கப்புறம் வயலட் அப்படியே போட்டுட்டு நம்ம முடிச்சுக்கலாம் அந்த டிசைனை. முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்லுக் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இது 3ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டர் மார்க் பண்ணி நம்ம இந்த 3 ரவுண்டும் போட்டு முடிச்சுக்கலாம். நான் ஒரு கார்னரில் சாண்டல் கலர் நூல் வச்சு கட்டிக்கிறேன். கட்டிட்டு சாதாரண ஒரு செயின் ஒரு 15 செயின் போட்டுக்கலாம். 15 செயின் 4 பின்னலுக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம். செயின் போட்டாச்சு. இப்போ கவுண்ட் பண்ணிவிட்டு 4 பின்னலுக்கு ஒரு தடவை இப்படி கொடுத்து வாங்கிட்டு மறுபடியும் ஒரு 15 பின்னல் போட்டுக்கலாம். 15 செயின் போட்டுக்கலாம். அதே மாதிரி 4 எண்ணி நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம அதை முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு 2 இடமும் ஜாயின் பண்ணுற இடத்துல சின்னதாக ஒரு 7 செயின் போட்டு அந்த சின்ன ஹோலை ஃபினிஷ் பண்ணலாம். 2 ரவுண்டையும் ஜாயின் பண்ணுற இடத்துல இப்போ இதில் ஒரு 7 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு கார்னரில் விட்டு வாங்கிக்கலாம். நம்ம இது போடுறதுக்கு ரொம்ப நிதானமாக போடணும். ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் இது. இப்போ ஒரு 7 செயின் போட்டதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம ஒரு 4 பின்னலுக்கு அப்புறமா திருப்பியும் ஒரு 15 செயின் போட்டு இது போல் எல்லாத்தையும் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கலாம். மறுபடியும் அந்த ப்ரௌன் கலர் ரோவில் உள்ளே விட்டு வாங்கிக்கிட்டு அடுத்தது பீகாக் க்ரீனை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பீகாக் க்ரீன் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த செயின்குள்ளே விட்டு வாங்கிக்கலாம். சும்மா எப்பவும் போடுற பின்னல் மாதிரி அப்படியே சின்னதாக போட்டுக்கலாம்.
வெறுமனே செயின்குள்ளே விட்டு விட்டு வாங்கிட்டு நூல் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த உள்ளன் வந்து பழகுறீங்க அப்படின்னா, நான் இந்த பின்னல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பீக்கா க்ரீனை இந்த செயின்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் போட்ட மாதிரியே. இப்போ இது 15 பின்னல் போட்டோம் இல்லையா, அந்த பக்கம் ஒரு 7, இந்த பக்கம் 7 விட்டுட்டு சென்டரில் இருக்கிற ஒரு பின்னலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 தடவை நம்ம ஒரே பின்னலில் 2 தடவை நம்ம விட்டு வாங்கிக்கிறோம். அதே மாதிரியே இந்த பீக்கா க்ரீன் ஃபுல்லாகவே நம்ம வந்து போட போகிறோம். 15 செயின் போட்டு நம்ம முடிச்சிருந்தோம். அந்த 15 செயினில் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 7, அந்த பக்கம் 7 விட்டுட்டு சென்டர் இருக்கிற ஒரு செயினில் மட்டும் 2 செயின் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவே இதே பேட்டர்ன் தான். இப்போ இது உங்களுக்கு ஒரு கர்வ் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அடுத்தது நம்ம மாம்பழ எல்லோ வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி செயின்குள்ளே உள்ளே விட்டு வாங்கிக்கலாம். செயின்குள்ளே ஃபஸ்ட்டு 2 பின்னல் விட்டு வாங்கியிருந்தோம். அந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7ன்ட்டு சென்டரில் வந்து 2 பின்னல் விட்டு வாங்கினோம். இப்போ அந்த 2 பின்னல் விட்டு வாங்கின இடத்துல வந்து நம்ம 3 பின்னல் போட்டுக்க போகிறோம். அடுத்தது வர ஆரஞ்சு கலரும் இந்த மாம்பழ எல்லோ கலர்லேயும் நம்ம வந்து 3 பின்னல் சென்டரில் போட்டுக்க போகிறோம். அப்போ அது நல்ல கர்வ்டு நல்லா கிடைக்கும். பாருங்க, இப்போவே இது அழகான கர்வ் கிடச்சிருக்கு. இப்போ ஆரஞ்சு ஃபுல்லாக இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு மாம்பழ எல்லோ ஃபுல்லாக போட்டுக்கலாம். மாம்பழ எல்லோ ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் அந்த ஷேப் வந்து தனியாக தெரியும். இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா இப்போ ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம். ஆரஞ்சும் சேம் அந்த மெரூன் கலர் பின்னலில் வந்து ஜாயின் பண்ணி போட்டுட்டு முடிகிற இடத்துல ஜாயின் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி அந்த 15 செயினில் வந்து அந்த பக்கம் ஒரு 7, இந்த பக்கம் ஒரு 7 விட்டுட்டு சென்டரில் வந்து நம்ம ஒரு 3 பின்னல் போட்டு இந்த டிசைன் ஃபுல்லாக நம்ம முடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கே இன்னும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பால் நம்ம வந்து கட்டிக்கலாம் ஃபுல்லாகவே. இது மாதிரி ஃபினிஷ் பண்ணி இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.